ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஸ்டைல் பை ஆஷ். நாங்கள் ரீசெண்டாக பாப்பா பர்த்டேக்காக சிக்மங்களூர் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ இது ஒரு ஃபேமஸ் பிளேஸ் கர்நாடகாவில் இருக்குது. ஸோ நீங்கள் கர்நாடகாவில் இருந்தீங்களா ஈஸியாகவே விசிட் பண்ணலாம். ஆர் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலுமே இந்த பிளேஸை ஈஸியாகவே ரீச் பண்ணிடலாம். நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருந்தீங்களா, டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் இருந்தீங்களா, இந்த பிளேஸ்க்கு வந்துட்டு கார், பஸ், ட்ரெயினில் வாங்க இங்கே ப்ரைவேட் வெஹிக்கல்ஸ் நிறையவே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை எடுத்துகிட்டு இந்த ஃபுல் பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதே நீங்கள் கொஞ்சம் கிட்ட இருந்தீங்களா ஓன் வெஹிக்கலில் வரது பெட்டர். சிக்மங்களூர் விசிட் பண்ணியிருந்துமே நீங்கள் பார்க்கலாம், ரெண்டு சைடுமே ஃபுல் க்ரீனரியாக இருக்கும். நம்ம ஐஸ் வந்துட்டு நல்லா கூலிங்காகவே பண்ணிடும். ஸோ இங்கே இருக்கிற எல்லா ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸ் பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம பெங்களூரில் இருக்கிறோம். ஸோ பெங்களூருக்குமே சிக்மங்களூருக்குமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், இதில் ஃபுல்லாகவே க்ரீனரியாக இருக்குது. பெங்களூரில் இந்த மாதிரி நம்ம எந்த ரோடுமே பார்க்கவே முடியாது. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ எல்லா பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ரீனரியாக இருக்குது. நாங்கள் மே மந்தில் தான் போயிருந்தோம். ஸோ மே மந்த்லேயே இவ்வளோ க்ரீனரியாக இருக்குது. ஸோ வின்டர் சீசன் ஆர் ரெய்னி சீசனில் போனால் இன்னுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சிக்மங்களூர்ல ஃபேமஸே காஃபி பிளான்டேஷன் தான். ஸோ எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம் காஃபி பிளான்டேஷன்ஸ் இருக்கும். அண்ட் இது கூடவே அவங்க டிஃப்ரெண்ட் ஸ்பைசஸுமே வந்துட்டு க்ரோ பண்ணுவாங்க. பெப்பர் ஒரு கார்டமம் டிஃப்ரெண்ட் ஸ்பைசஸ் எல்லாமே க்ரோ பண்ணுவாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வெத்தில் வந்துட்டு நான் நிறைய பார்த்தேன் பீட்டல் லீவ்ஸ். எல்லா ட்ரீஸ்லையுமே பீட்டல் லீவ்ஸ் தான் வந்தது. ஸோ அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. பட் நம்ம இங்கே கார் எதுவுமே ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா நேரோ ரோட்ஸ், ரொம்ப சின்ன ரோட்ஸாக இருக்குது. அதனால எங்கேயுமே ஸ்டாப் பண்ண முடியாது. நம்ம ஜஸ்ட் அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். நாங்கள் சிக்மங்களூரில் ஃபர்ஸ்ட் விசிட் பண்ண பிளேஸ் பத்ரா வைல்ட் லைஃப் சென்ச்சுரி. ஸோ இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா சிக்மங்களூரில் இருக்கிற எல்லா ஃபேமஸ் ஃபால்ஸ் பீக்கான கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் சிக்மங்களூர் ரீச் ஆகிட்டு இந்த பிளேஸை விசிட் பண்ண பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்டே விசிட் பண்ணிடுங்க. ஸோ சிக்மங்களூரில் இருக்கிற எல்லா ஃபேமஸ் பிளேசஸ் ஒரே பிளேஸில் இருக்குது. அந்த எல்லா பிளேசஸுமே நீங்கள் ஒன் டேலே கவர் பண்ணிடலாம். ஆனால் இந்த பிளேஸ்க்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸாக ட்ராவல் பண்ணணும். அதனால இந்த பிளேஸ்க்கு ஒரு நாள் நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. பத்ரா வைல்ட் லைஃப் சென்ச்சுரி இதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ நம்ம இங்கே நம்ம வெஹிக்கிளை பார்க் பண்ணிட்டு அவங்க நம்ம ஜீப் ஆர் பஸ்ல வந்துட்டு சஃபாரிக்கு கூட்டிட்டு போவாங்க. ஸோ நம்ம என்ட்ரிக்கு எந்த ஃபீஸுமே இல்லை. சஃபாரிக்கு வந்துட்டு நம்ம பே பண்ணணும். சஃபாரிக்கு 2 ஸ்லாட்ஸ் இருக்குது. ஒன் மார்னிங் அண்ட் ஈவினிங். மார்னிங்கில் 2 ஸ்லாட் இருக்குது அண்ட் ஈவினிங்லுமே 2 ஸ்லாட் இருக்குது. மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 6 to 7:30 அண்ட் ஒன் மோர் 7:30 to 9 o'clock. அதே மாதிரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா 3 to 4:30 அண்ட் 4:30 to 6 o'clock. ஸோ இந்த டைமிங்ஸ்குள்ளவே நீங்கள் போனீங்களா தான் நீங்கள் சஃபாரிக்கு போக முடியும். அண்ட் டிக்கெட்ஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பஸ்க்கு அடல்ட்ஸ் 500 rupees அண்ட் ஜீப் பார்த்தீங்கன்னா 600 rupees. சில்ட்ரன்ஸ்க்கு பஸ் அண்ட் ஜீப் ரெண்டுக்குமே 250 rupees. இந்த பிளேஸில் வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது அண்ட் வாஷ்ரூமே க்ளீனாக இருக்குது. நம்ம இங்கே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டே போகலாம். ஒரு சின்ன ஷாப் இருக்குது. அதில் டிஷர்ட்ஸ், பேக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ சின்ன ஷாப்பிங்குமே பண்ணலாம். நம்ம டிக்கெட்ஸ் அவங்க வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. அங்கேயும் புக் பண்ணலாம். ஆர் நம்ம டைரெக்டாக அந்த பிளேஸ்க்கு விசிட் பண்ணிவிட்டு அங்கேயும் நம்ம புக் பண்ணலாம். சஃபாரிக்கு அங்கே வெஹிக்கிள் எது அவைலபிளாக இருக்கோ அதை தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே பஸ் ஆர் ஜீப் எது அவைலபிளாக இருக்கோ அதை தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் பஸ்ஸில் தான் போயிருந்தோம். ஃபாரஸ்ட்குள்ளே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இங்கே எலிஃபேண்ட்ஸ், டைகர்ஸ், லெப்பர்ட்ஸ் எல்லாம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் கொஞ்சம் அனிமல்ஸ் தான் பார்த்துருந்தோம். ஸோ எல்லாருமே ரொம்ப ஈகராக கத்திட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே கைட் சொன்னாங்க அப்படி ஷவுட் பண்ணக்கூடாது, அனிமல்ஸ் எல்லாமே பயந்துட்டு போயிடும்னு சொன்னாங்க. அண்ட் ஆல்சோ ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸ் நம்ம ஜீப்பை ஜீப் ஆர் பஸ்ஸை ரிட்டர்ன் சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால க்ரௌட் எல்லாமே கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக கத்திட்டு இருந்தாங்க. இந்த பஸ்ஸில் நீங்கள் பார்க்கலாம் எல்லா சைடுமே ஓப்பனில் இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் பயந்துட்டே போயிட்டு இருந்தேன், ஏதாவது அனிமல் அட்டாக் பண்ணிடுமா என்னட்டு. பட் அவங்க சொன்னாங்க இது சேஃப் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் அங்கே பார்க்கலாம் அனிமல்ஸ் எல்லாம் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஜீப் சவுண்ட் கேட்டிருந்துமே அது எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. இது பைசன் நீங்கள் பார்க்கலாம். இவ்வளோ கிட்டத்துலேருந்தே நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஃபாரஸ்ட்டே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஃபுல் க்ரீனரியாக இருந்தது. அந்த இது என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறது. அண்ட் எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தேன். எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது, ஏதாவது அனிமல்ஸ் அட்டாக் பண்ணிடுமான்ட்டு. இதுக்குள்ளே டைகர்ஸ், எலிஃபேண்ட்ஸ், டீர் எல்லாம் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் பயந்துட்டே போயிட்டு இருந்தேன். இங்கே இருக்கிற எல்லா ட்ரீஸுமே நீங்கள் பார்க்கலாம் ரொம்பவே டாலாக இருக்குது அண்ட் சைஸுமே ரொம்ப பெருசாக இருக்குது. கொஞ்சம் ட்ரீஸ் எல்லாமே கீழே விழுந்துட்டு இருந்தது. மேபி மழை ஆர் வயசாயிட்டு விழுந்துட்டுக்கோன்னு நினைக்கிறேன்.
இந்த ஃபாரஸ்ட்குள்ளே போகிறதே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லுவேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இங்கே நிறைய பைசன்ஸ் தான் பார்த்தோம். நாங்கள் எலிஃபென்ட்ஸ் ஒரு டைகர் எதுவுமே பார்க்கல. அந்த கைடு சொல்லிட்டு இருந்தாங்க லாஸ்ட் ரைடில் தான் நான் எலிஃபென்ட் அண்ட் டைகர்ஸ் எல்லாமே பார்த்தோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் எதுவுமே பார்க்கல. எங்கேயாவது அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ணுவேன்னா அவங்க வந்துட்டு ஸ்லோ பண்ணிட்டு வெஹிக்கல் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கொஞ்ச நேரம் பார்க்கலாம். பட் அனிமல்ஸ் எதுவுமே அங்கே ஸ்டே பண்ணாது. நம்ம ஜீப்பை பார்த்துருந்தோமே அது மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஒரு பீகாக் இருக்கு. ஸோ அது ஸ்லோவாக மூவ் பண்ணிட்டு இருந்தது. அண்ட் அது ஃபெதர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் ரொம்ப ஈகராக ஏதாவது அனிமல் ஸ்பாட் பண்ணுமான்னு பார்த்துட்டு இருந்தோம். பட் நாங்கள் மோஸ்ட்லி பைசன்ஸ், டீர், பீகாக், ஃபாரஸ்ட் குரில் இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஒரு டீர் ஸ்பாட் பண்ணியிருந்தோம். வெஹிக்கல் அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தோம். நிறையா மங்கீஸ் இருந்தது அண்ட் ஃபாரஸ்ட் குரில், ஸ்னேக்குமே பார்த்தோம். இங்க ஸ்டோன் ஃபென்ஸோட ஒரு ட்ரீ வச்சிருக்காங்க. இங்க பார்க்கலாம் நீங்க. இது வந்து ஜெயின் டீக்குட் ட்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. கைடு இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. கவர்மெண்ட் இதுக்கு 85 lakhs கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ட்ரீயோட ஏஜ் பாத்தீங்கன்னா 100+ இயர்ஸ்னு கைடு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பதான் டீக்குட்டோட காஸ்ட் இவ்வளவு அதிகமாயிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இது ஒரு பெரிய ட்ரீ. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இந்த ட்ரீயை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஜீப்ல இருந்து கீழெல்லாம் இறங்க முடியாது. ஜஸ்ட் நம்ம ஜீப்ல உட்காந்து எல்லா பிளேசஸும் பார்த்துட்டே போகணும். ஸோ நான் வந்து ஜூம் பண்ணி தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கிட்ட போக முடியாது. அண்ட் ஆல்சோ இந்த ஃபாரஸ்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய வாட்டர் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் இருந்தது. அது பார்க்கவே ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்தது. அண்ட் நிறைய பிளேஸ்ல இந்த மாதிரி வாட்டர் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாமே இருந்தது. பிக் பிக் பிளான்ஸ், ட்ரீஸோட சேர்த்து பார்க்கவே ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஸோ ஃபைனலா இந்த ட்ரிப்பு முடிஞ்சு வெளியே வரும்போது எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், ஃப்ரெஷ் மைண்ட் அண்ட் ஹார்ட் ஆகும் நம்மளுக்கு. டோட்டல் சஃபாரி டைம் பார்த்தீங்கன்னா 1.5 hours. ஸோ அடல்ட்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பேர் வந்துட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த ஃப்ரெஷ் ஏர் அண்ட் கூலாக இருக்கிறதுனால அவங்க தூங்கிட்டாங்க. பட் கிட்ஸ்னால வந்துட்டு அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. 1.5 hoursலேயே அவங்க ரொம்ப இரிட்டேட் ஆயிட்டாங்க. எங்கள் பாப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டு எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும், ஃபுட் வேணும், எப்படி போவேன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக வெளியே வந்திருந்தோம். கொஞ்ச நேரம் தான் 10 minutes சொல்லி 1 hour கழிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக அவங்க ரொம்பவே இரிட்டேட் ஆயிட்டாங்க. அப்போ அந்த ரைடுமே ஃபினிஷ் ஆயிடுச்சு. என்ன 5 minutes தான் சொன்னப்ப அப்ப கொஞ்சம் சைலண்ட் ஆனாங்க. அவங்க வந்து இல்ல, அந்த பஸ்ல இருக்கிற எல்லா கிட்ஸுமே வந்து ரொம்ப இரிட்டேட் ஆயிட்டு லாஸ்ட்ல அவங்க எல்லாம் அழ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க கிட்ஸோட போனீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அண்ட் வாட்டர் கேரி பண்ணிட்டு போங்க. ஏன்னா இது டைம் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். சஃபாரி ஃபினிஷ் ஆயிருந்துமே நெக்ஸ்ட் நாங்கள் சிக்மங்களூர் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ மேப்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் காமிச்சிச்சு. அதுக்கப்புறம் மேப்பே கன்ஃபியூஸ் ஆகி ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்களே தான் போயிட்டு இருந்தோம். இது வந்து மவுண்டன் மேலே போகணுமா இருந்தது. ஸோ கொஞ்சம் தூரம் போய் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூட் எல்லாமே ஒரு பிளெயின் மண் ரோடு தான் இருந்தது. அங்கே வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருந்தது சில இடத்துல எல்லாமே. அப்புறம் ரொம்ப அட்வென்ச்சரஸாகவும் இருந்தது. அதனால நாங்கள் மேபி ராங் ரூட்ல போயிட்டு இருக்கோம். அந்த மேப்புமே இல்லை, அந்த ரோட்ல யாருமே வரல. அதனால நாங்கள் ரிட்டர்ன் போயிட்டு திரும்ப கீழே போயிட்டு அவங்களை கேட்டப்போ அப்போ அவங்க திரும்ப கரெக்ட் ரூட் தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் போகும்போது அந்த வழியில வந்துட்டு சில பேர் வந்துட்டு இருந்தாங்க. அவங்களை கேட்டு தான் போயிட்டு இருந்தோம். ஸோ நீங்க இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ரோட் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா இல்லை மேப்ல காமிக்கலன்னா அந்த இடத்துலயே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. அந்த வேலை ஏதாவது வெஹிக்கல்ஸ் யாராவது பர்சன் பார்த்தீங்கன்னா அவங்களை கேட்டு அப்புறமா மூவ் பண்ணுங்க. நம்ம பத்ரா வைல்ட் லைஃப் சென்ச்சுரியிலேருந்து சிக்மங்களூர் ரீச் ஆகிற ரூட் பேர் வந்து கெம்மன்குண்டி. இந்த மவுண்டன் த்ரூ தான் நம்ம ரீச் பண்ணணும். ஸோ இந்த மவுண்டன் பேர் வந்து கெம்மன்குண்டி. கனடாவில் கெம்மன்னோனா ரெட் சாயில் மீனிங். கார்ல இருந்து நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வியூ நீங்க பார்க்கலாம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த மவுண்டன்ஸ் எல்லாமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்தது. இங்க இருக்கிற எல்லா சாயிலுமே ரெட் கலர்ல இருந்தது. இந்த ரூட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்வென்ச்சரஸாக இருந்தது. அண்ட் கீழே பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப ஆழமாக இருந்தது. ஸோ யாராவது எக்ஸ்பீரியன்ஸ்ட் இருக்கிறவங்க தான் இங்கே ட்ரைவ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் தெரியாதவங்கலாம் இங்கே ட்ரைவ் பண்ணுறது சேஃப் இல்லை.
ஸோ ஒரு ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்பாட் இது. ஸோ அங்கே கார் பார்க்கிங்க்கும் ஸ்பேஸ் இருந்தது. அங்கே கார் பார்க் பண்ணிவிட்டு இங்கே கொஞ்சம் பிக்சர்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கல எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த பிளேஸ்ன்னு. நீங்கள் பத்ரா வைல்ட் லைஃப் சென்ச்சுரி விசிட் பண்ணிங்களன்னா அங்கே ஹெப்பே ஃபால்ஸ் இருக்குது, அதுவுமே விசிட் பண்ணுங்கள். எங்களுக்கு தெரில, அதனால அங்கே விசிட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி சிக்மங்களூர் ரீச் பண்ணிட்டோம். அந்த பிளேஸ்லேருந்து இந்த ஹெப்பே ஃபால்ஸ் வந்துட்டு ரொம்பவே ஃபாராக இருந்தது, அதனால நாங்கள் விசிட் பண்ண முடியல. நீங்கள் இந்த பிளேஸ் விசிட் பண்ணும்போது இதை வந்துட்டு கண்டிப்பாக ஞாபகம் வச்சு விசிட் பண்ணுங்கள். ஸோ நைட் அரவுண்ட் 8 o'clock அப்படி தான் நாங்கள் ரூமே ரீச் பண்ணணும். ஸோ ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவே இருந்தது. அண்ட் ஆல்சோ நாங்கள் ரூம் வந்து இந்த எல்லா ஃபேமஸ் பிளேஸ் கிட்டவே புக் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம ட்ராவல் பண்ணுறது அதிகமாக இருக்காதுன்னு நாங்கள் ரூம் செக்இன் பண்ணி ஃப்ரெஷ்அப் எல்லாம் ஆகிறதுக்குள்ளே ஒரு 9 o'clock ஆகிடுச்சு. அதனால வெளியே போய் சாப்பிடல, ஹோட்டலில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்லேயே நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பாப்பாவை இரிட்டேட் இருந்தாங்க, எல்லாமே டயர்டாக இருந்தோம், அதனால தூங்கிட்டோம். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா பால்கனிலேருந்து இந்த வியூ, ஸோ இது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஃபுல் மவுண்டன் அண்ட் ட்ரீஸ், பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இந்த ரூமில் வந்து இந்த பால்கனி ஒரு ஹைலைட்டுன்னே சொல்லலாம். ஸோ வெளியே உட்காந்து நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான வியூ பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ நம்ம தூங்கி ஏஞ்சிருந்துமே மார்னிங் அந்த கர்டன் ஓப்பன் பண்ணால் இந்த வியூ தான் தெரியும். மார்னிங் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு ரூம் கிட்டேருந்து ஒரு 2 kilometers மகாத்மா காந்தி பார்க் இருக்குது, அங்கே தான் போயிருந்தோம். ஸோ இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் அண்ட் அடல்ட்ஸுமே இங்கே என்ஜாய் பண்ணலாம். அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே கிளிக் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல பிளேஸ். இதோட என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 40 rupees. ஸோ பர் பர்சன் 40 rupees அண்ட் கிட்ஸ்க்கு வந்து ஃப்ரீ என்ட்ரி. ஒரு டாய் ட்ரெயினும் இருந்தது, பட் அது இப்போ ஒர்க் அவுட்லன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே கொஞ்சம் பிக்சர்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் கிட்ஸ்க்கு ஒரு செப்பரேட் பிளே ஏரியாவே இருக்குது அண்ட் ரொம்ப பெருசாகவே இருக்குது. அண்ட் கிட்ஸ் இங்கே நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். பாப்பா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இந்த பிளே ஏரியாவில் ஆடிட்டு இருந்தாங்க. இந்த பிளே ஏரியா பார்த்தீங்கன்னா 2 to 3 years அந்த ஏஜில் இருக்கிற கிட்ஸ்க்கு இதே மாதிரி இன்னொரு பெரிய பிளே ஏரியா இருக்குது, அது எல்லாமே கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு, அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பார்க்கில் கொஞ்சம் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே கிளிக் பண்ணிவிட்டு இங்கேருந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு போன இடம். ஸோ இந்த பிளேஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், யூடியூப், இன்ஸ்டா எல்லா பிளேஸ்லையுமே ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் இது. ஸோ 1952 வேர்ல்ட் ஆஃப் காஃபி சிக்மங்களூரு. ஸோ இந்த பிளேஸ் தான் விசிட் பண்ணியிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளவே இருக்குது. அந்த பார்க்கில் வந்து ஒரு 8 minutes டிரைவில் இங்கே போயிட்டோம். இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஒரு பெரிய டிஸ்பிளே வச்சுருக்காங்க. இந்தியாவுக்கு காஃபி எப்படி வந்ததுன்னு ஹிஸ்ட்ரி இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கே இருக்கிற ஸ்டாஃபை வந்துட்டு கேட்டிருந்தோம். அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தது என்னன்னா, ஒரு தடவை ஒரு கோட் வந்து ஏதோ காஃபி பீன்ஸ் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஆக்டிவாக நைட் ஃபுல் டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சா. அதை பார்த்து ஒரு செயின்ட் வந்து இது என்ன சாப்பிட்டுருக்கோன்னு செக் பண்ணிட்டு அவங்களும் அந்த காஃபி பீனை வந்து சாப்பிட்டு பார்த்தாங்களா. அவங்களுக்கும் ஒரு ஃபுல் எனர்ஜியாக இருந்ததா. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணாங்களா, இந்த காஃபி பீனுக்குள்ள ஏதோ ஒரு எனர்ஜி இருக்குன்னு அந்த காஃபி பீன்ஸை வந்துட்டு இந்தியாவுக்கு எடுத்துட்டு வந்தாங்களா. அந்த சிக்மங்களூர்ல இருக்கிற பாபா புடன்கிரியில வந்துட்டு 7 seeds எடுத்துட்டு வந்து பிளான்ட் பண்ணாங்க. ஸோ அங்கிருந்து தான் இந்த காஃபி பிளான்டேஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்ட்டு ஹிஸ்ட்ரி இருக்கா. இதை தான் அவங்க வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், வெளியே ஒரு ஷாப் இருக்குது, அங்கே நீங்கள் காஃபி பவுடர்ஸ் எல்லாமே செல் பண்ணிட்டு இருப்பாங்க, அங்கே வாங்கிக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கெஃபே இருக்குது, இங்கே வந்து காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாமே கிடைக்கும். நாங்கள் ஒரு கோல்டு காஃபி அண்ட் ஒரு ஃபில்டர் காஃபி தான் வாங்கியிருந்தோம், ஜஸ்ட் டேஸ்ட் பண்ணுறதுக்காக. நான் சோஷியல் மீடியாலலாம் பார்த்துருந்தேன், இந்த கெஃபேல இருக்கிற காஃபி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரிவ்யூஸ் பார்த்தேன். ஸோ நான் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட தான் போயிருந்தேன். பட் எனக்கு இந்த காஃபி வந்துட்டு ஓகேவா தான் இருந்தது. ஏன்னா பெங்களூர்ல இதோட பெட்டர் காஃபி, ஃபில்டர் காஃபி அண்ட் கோல்ட் காஃபி நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு காஃபி அண்ட் கோல்ட் காஃபி ஓகேன்னு தான் சொல்லுவேன்.
கேஃபே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவும் இல்லை, ஜஸ்ட் ஒரு 5 to 6 டேபிள்ஸ் தான் இருக்குது. நாங்களே ஒரு 5 minutes வெயிட் பண்ணி தான் எங்களுக்கு டேபிள் கிடைச்சிது. ஸோ இந்த பிளேஸ் வந்துட்டு ஓகே எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லுவேன். பட் அது சிக்மங்களூர் காஃபி ஹிஸ்ட்ரி வந்துட்டு ஒரு நல்ல ஐடியா, அண்ட் அதை பார்க்கறதுக்காக நீங்கள் எங்கே போகலாம். இந்த கெஃபே சிக்மங்களூர் சிட்டிக்குள்ளே இருக்குது. ஸோ இங்கே நிறைய ஷாப்ஸுமே இருக்குது. இங்கே நீங்கள் ஷாப்பிங்குமே பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஃபால்ஸில் ஆட ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இங்கேவே ட்ரெஸ்ஸஸுமே அவைலபிளாக இருக்குது, இங்கே நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற ரூட்ல தான் சிக்மங்களூர்ல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஃபேமஸ் பிளேசஸ் இருக்கு. ஸோ இங்க ஒரு செக் போஸ்ட் இருக்கு. நம்ம கார் என்ட்ரிக்கு 50 rupees வாங்குவாங்க. அதுக்குள்ள இந்த ரூட்ல நம்ம போகலாம். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா முல்லையன்கிரி வரும். அதுக்கப்புறமா பாபா புடன்கிரி, ஜெரி ஃபால்ஸ், இரேகொல்லால லேக், வீரநாராயண சுவாமி தேவஸ்தானா, மாணிக்கதாரா ஃபால்ஸ் எல்லாமே இந்த ரூட்ல தான் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம முல்லையன்கிரி தான் வரும். பட் நாங்க முல்லையன்கிரி போல, நெக்ஸ்ட் டே பாப்பா பர்த்டே இருந்தது, அதனால அப்போ முல்லையன்கிரி போலான்னு போயிருந்தோம். நீங்க போறதா இருந்தா ஃபர்ஸ்ட் முல்லையன்கிரி பாருங்க. அதுக்கப்புறமா ஜெரி ஃபால்ஸ் கொஞ்சம் மேல போனீங்கன்னா பாபா புடன்கிரி வரும். அங்கவே நம்ம ஹிரேகொலாலா லேக், வீர நாராயண சுவாமி டெம்பிள். பாபா புடன்கிரிக்கான கொஞ்சம் மேல போனீங்கன்னா மாணிக்கதாரா ஃபால்ஸ் வரும். ஸோ நான் ஒன்னொன்னா இங்க நான் காமிச்சிட்டே வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்க போயிட்டு இருக்கிறது வந்துட்டு ஜெரி ஃபால்ஸ் போகிற ரூட்லேயே வந்துட்டு சின்ன சின்ன ஃபால்ஸ் அண்ட் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. அங்கவே ஜிப் லைனுமே இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த பிளேஸ் எல்லாமே விசிட் பண்ணிட்டு போகலாம். நாங்கள் வந்துட்டு இங்கே ஸ்டாப் பண்ணல, நாங்கள் டைரெக்டாக போயிட்டோம். ரிட்டர்ன் வரும்போது பார்க்கலான்னுட்டு. ஸோ இங்கே நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். இது ஒரு ஜெரி ஃபால்ஸ் போகிற ரூட்லேயே இது ஒரு சின்ன ஃபால்ஸ். இங்கே ஒரு சின்ன டெம்பிளுமே இருக்குது. அண்ட் இங்கே நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஹார்ஸ் ரைடிங்குமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த பிளேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது, நிறைய வெஹிக்கல்ஸ் மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்துட்டு கார் கொஞ்சம் ஸ்லோவாகவே போயிட்டு இருந்தது. ஜெரி ஃபால்ஸ்க்கு நம்ம கார்ல போக முடியாது, நம்ம ஓன் வெஹிக்கிள்ல போக முடியாது. அங்க பார்க் பண்ணிட்டு ஜீப்ல தான் போக முடியும். அவங்க ஆஃப் ரோடிங்ல கூட்டிட்டு போவாங்க. ஸோ ஜீப்ல தான் போயிருந்தோம். ஜீப் எக்ஸ்பீரியன்ஸுமே ரொம்பவே நல்லா இருந்தது. இது ஆஃப் ரோடிங், ஸோ ஃபுல்லு ஷேக் ஆயிட்டே இருந்தது. இந்த ஜீப் ரைட் பார்த்தீங்கன்னா காஸ்ட் 800 rupees ஃபார் 5 people. நம்ம ஷேரிங்லுமே போகலாம். ஸோ அவங்க ஒரு டிக்கெட் கொடுப்பாங்க. அதை வந்துட்டு நம்ம கீழே ரீச் ஆகிட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது எந்த ஜீப்லனா வரலாம். அந்த டிக்கெட் கொடுத்தோம்னா அவங்க வந்துட்டு நம்மளை மேலே கூட்டிட்டு வந்து விட்டுடுவாங்க. ஸோ இந்த 800 rupees ஃபார் 5 people, to and fro ரெண்டுத்துக்குமே. நீங்க வாட்டர் ஃபால்ஸ்ல ஆட பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சூட்டபிள் ட்ரெஸ் போட்டுட்டு போங்க. அண்ட் ஆல்சோ அங்க எந்த ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமுமே இல்லை. நீங்க வந்துட்டு கார் ஆர் ரூம்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போறது பெட்டர். 2 ஷாப் இருந்தது, பட் அது ஓப்பன்ல இல்லை. ஸோ கிட்ஸோட போனீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அண்ட் வாட்டர் பாட்டில் கேரி பண்ணின்னு போங்க. அவங்க ரொம்ப இரிட்டேட் ஆயிடுவாங்க. ஜீப் ஒரு 100 to 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே விடுவாங்க. அங்கேருந்து நம்ம வாக் பண்ணின்னு போனோம். ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இதான் ஜெரி ஃபால்ஸ். நாங்கள் போன டைமில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோ அவ்வளோவா இல்லை, பட் ஓகேவா தான் இருந்தது. பட் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், நிறைய வாட்டர் ஃப்ளோ இருந்தது. ஸோ நாங்கள் இங்கே கொஞ்ச நேரம் ஆடிட்டு இருந்தோம். அண்ட் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பாப்பா ஃபர்ஸ்ட் பயந்துட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்கள வாட்டர்ல என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோல்டா இருந்தது. இது ரொம்ப ஹைட்ல இருந்து வர்றதுனால இது ரொம்பவே கோல்டா இருந்தது. அண்ட் இங்க வந்துட்டு சேஃபா தான் இருக்கு, கிட்ஸுக்குமே ரொம்பவே சேஃபா இருக்கு. அண்ட் கொஞ்சம் ஷார்ப்பான ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கு, அங்க நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். பட் அதோட இங்க ரொம்ப சருங்குறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ நம்ம இங்க சேஃபாவே ஆடிக்கலாம். நீங்கள் கிட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போனீங்கன்னா இந்த பிளேஸில் வந்து நல்லா ஜாலியாகவே என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் இங்கே கொஞ்சம் பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே கிளிக் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கு மேலேவும் சில பேர் வந்து போய் ஆடிட்டு இருந்தாங்க. பட் நம்ம கிட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாலும் அங்கே போகிறது சேஃப் இல்லைன்னு நாங்கள் போகல. அண்ட் கீழே வந்து அதை பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்தது. அண்ட் கீழே வந்துட்டு ரொம்பவே சேஃபாக இருக்குது. நம்ம எவ்வளோ சின்ன கிட்ஸ் 2 years கிட்ஸுமே வச்சு ஆடலாம். பாப்பாவுக்கு 3 years, ஸோ அவங்களுமே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க ஏதாவது வாட்டர் ஃபால்ஸ் ஆர் வாட்டர் பிளேசஸ் விசிட் பண்ணும்போது ஒரு மொபைல் பவுச் வாங்கிட்டு போங்க, வாட்டர் ப்ரூஃப் பவுச். அதுல நம்ம மணி, மொபைல் ஒரு ஏதாவது இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாம் வச்சோம்னா அது வெட்டாகாம சேஃபா இருக்கும். ஸோ நீங்க நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ணும்போது இதை வந்துட்டு ஞாபகத்துல வச்சுன்னு பண்ணுங்க. இப்போ வாட்டர்ல எல்லாம் ஆடிட்டு அவங்க ஜீப்ல மேல வந்து விட்டுட்டாங்க. இங்க நாங்க கார்லயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த ஜெரி ஃபால்ஸ்க்கு மேல போனீங்களான்னா அங்கதான் நம்ம பாபா புடன்கிரி பீக் இருக்கு. ஸோ அங்கதான் நம்ம போயிட்டு இருக்கோம்.
சிக்மங்களூரில் எல்லா பிளேசஸுமே பார்க்கலாம் நீங்கள், ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த மவுண்டன் வியூவுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் கீழே இங்கே பார்க்கலாம் ரோட்ஸ் எல்லாமே தெரியுது, வெஹிக்கல்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. அண்டு சில பேர் வந்துட்டு அங்கே ரோட்ல பார்க் பண்ணிட்டு பிக்சர்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக அந்த பாபா புடன்கிரி பீக் ரீச் ஆயிட்டோம். இந்த பாபா புடன்கிரியில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் பீக்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் எந்த பீக்கான போகலாம், கொஞ்சம் லோவர் பீக் அப்பர் பீக் எல்லாமே இருக்கு. ஸோ நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணலாம். எல்லா பிளேசஸுமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த பிளேஸ் தான் பாபா புடன்கிரி பீக். இந்த பிளேஸ்ல பாத்தீங்கன்னா சில ஷாப்ஸுமே இருக்கு. நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். ரொம்ப பெருசா இல்லை, பட் சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ அங்க வாங்கிக்கலாம். அண்ட் போட்டோஸ் எல்லாம் கிளிக் பண்றதுக்கு இது ஒரு சூப்பரான பிளேஸ்ன்னு சொல்லுவேன். பாபா புடன்கிரிக்கு மேலே போனீங்கன்னா தான் மாணிக்கதாரா ஃபால்ஸ் வரும். ஸோ இங்கே நம்ம ஜீப்லேயும் கூட்டிகிட்டு போவாங்க, இல்லை நம்ம ஓன் வெஹிக்கல்ஸோ போயிட்டு இருந்தது. நாங்கள் ஆல்ரெடி 6 o'clock ஆயிடுச்சு, அதனால நாங்கள் போகல. அண்ட் ஆல்சோ பாப்பாவுக்கு ரொம்பவே கோல்ட் ஆயிடுச்சு, அதனால போகல. நீங்கள் கிட்ஸோட போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேப் கிளவுஸ் எல்லாமே போட்டு கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா கிட்ஸ்க்கு வந்துட்டு அங்கே ரொம்பவே கோல்டாக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப ஹைட்டில் இருக்கிறதுனால அந்த மவுண்டனில் ரொம்பவே கோல்டாக இருக்கும். அண்ட் ஆஃப்டர் 6 o'clock வந்துட்டு இன்னுமே ரொம்ப கோல்ட் ஆகிடும். இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே கிளிக் பண்ணியிருந்தோம். அந்த இந்த மவுண்டன் அண்ட் ஸ்கை ரெண்டுமே மீட் ஆகிற மாதிரி இருந்தது. அந்த சன்செட்ல வந்துட்டு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நீங்கள் இந்த பிளேஸை ஈவினிங்கில் ஆர் மார்னிங்கில் விசிட் பண்ணுங்கள், அப்போ தான் இது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது மேலேருந்து பார்க்கும்போது சிக்மங்களூர் இப்படி தான் இருக்கும். நம்ம மவுண்டன் மேலே இருக்கும், இது கீழே சிட்டி, ஃபுல் லைட் எல்லாமே ஆன் ஆயிருந்துச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம டைரெக்டாக நாங்கள் ரூம் ஸ்டே புக் பண்ணியிருந்தோம், அங்கே தான் போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த வேலையே டின்னர் சாப்பிட்டுட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே லோக்கலைட்ஸை கேட்டோம், சிக்மங்களூரில் ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட் எதுன்னா அவங்க மகாராஜான்னு சொன்னாங்க. நாங்கள் அங்கே ரீச் ஆகிறதுக்குள்ளுமே அங்கே எல்லா ஃபுட்டுமே காலியாக இருக்குது, கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் டிஃப்ரெண்ட் ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணியிருந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட்டுமே ஃபுட் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ 12 o'clock பாப்பாக்கு கேக் கட்டிங் பண்ணி ஒரு சின்னதாக பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டே May 12th பாப்பா பர்த்டே. ஸோ பாப்பா ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தாங்க. அவங்க ஒரு 1 month-ஆவே அவங்க என்னோட பர்த்டே வருதுன்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஸோ நாங்கள் இந்த சிக்மங்களூர் பிளான் பண்ணியிருந்தேன் அவங்களுக்காக தான். அவங்க தான் சிக்மங்களூருக்கு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சிக்மங்களூரில் இருக்கிற ஹையஸ்ட் பீக் முல்லையன்கிரி பீக்கில் போய் பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் ஆல்சோ முல்லையன்கிரி வந்து கர்நாடகாலே ஹையஸ்ட் பீக். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் மெமரபிளாக இருக்கும்ட்டு இந்த பிளேஸை நாங்கள் சூஸ் பண்ணி போயிருந்தோம். முல்லையன்கிரிக்கு போகிற வழியிலே இங்கே ஒரு டெம்பிள் இருக்கும். ஸோ இந்த டெம்பிளில் தான் பாப்பா பர்த்டேக்காக பூஜை பண்ணியிருந்தோம். இந்த டெம்பிள் 9 o'clock தான் ஓப்பன் ஆகும். நாங்கள் 8:45 இங்கே ரீச் ஆகிட்டு இருந்தோம். ஸோ இங்கே பூஜை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம். அப்போ தான் தெரிஞ்சிச்சு இந்த முல்லையன்கிரி பீக்கை வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இங்கே ரோடு ஒர்க், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குன்ட்டு இந்த ரோடை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எந்த வெஹிக்கிளும் மேலே போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த மவுண்டனை ட்ரக் பண்ணி போனோம்னாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ பாப்பா வச்சுட்டு எங்களால் அங்கே போக முடியாதுன்னுட்டு ஸோ நாங்கள் அந்த டெம்பிளை பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் கீழே வந்துட்டோம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக நாங்கள் முல்லையன்கிரி பீக்கை பார்க்க முடியல. சிக்மங்களூரில் ஆல்மோஸ்ட் எல்லா பிளேசஸுமே விசிட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் இப்போ பெங்களூருக்கு ரிட்டர்ன் வரணும். அந்த வேலையை மைசூர் பார்த்துட்டு வரலான்னு பிளான் பண்ணோம். மைசூர் ஆல்ரெடி நாங்கள் விசிட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா பிளேசஸுமே மைசூரில் பார்த்துட்டோம். அண்ட் இங்கே ஒரு லேக் இருக்குது அண்ட் அது ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னு இருந்தாங்க. நாங்கள் அந்த பிளேஸை இன்னும் விசிட் பண்ணல. ஸோ அந்த லேக்கை விசிட் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணி போயிருந்தோம். ஸோ அந்த லேக் பார்க்கவே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் சிக்மங்களூரில் நாங்கள் எந்த லேக்குமே விசிட் பண்ணல. ஸோ இது வந்துட்டு மைசூர்லேயே இருக்கிற லேக். இது ரொம்ப ப்ரைவேட்டாக இருக்குது அண்ட் இங்கே ஜனங்களும் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. அண்ட் இங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் கிளிக் பண்ண ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் நாங்கள் ரொம்ப ஆஃப்டர்நூன் டைமில் போயிருந்தால ரொம்ப அதிகமாக சன்னியாக இருந்தது. அதே மார்னிங் ஒரு ஈவினிங் போனோம்னா இந்த பிளேஸ் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இங்கே டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ் எல்லாமே இருந்தது அண்ட் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ சைட் சீயிங்க்கு இது ஒரு நல்ல பிளேஸ்ன்னே சொல்லுவேன். நீங்கள் மைசூரில் இருந்தீங்களானா ஆர் இன் அண்ட் அரவுண்ட் பெங்களூரில் இருந்தீங்களானாலுமே இந்த பிளேஸை விசிட் பண்ணலாம். இங்கே பெங்களூர்லேருந்து மேபி ஒரு 2 to 2.5 hours ஆகும் இந்த பிளேஸ் ரீச் பண்ண. ஸோ அங்கே ஃபிஷ் ஃப்ரையுமே இருந்தது. ஸோ அதுவுமே டேஸ்ட் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ நாங்கள் ஆஃப்டர்நூன் டைமில் போயிருந்தாலும் சரியாகவே என்ஜாய் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த பிளேஸ்க்கே பிளான் பண்ணி போகலான்னுட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ அந்த வேலை அப்படியே மைசூர் பேலஸ் அண்ட் மைசூர்ல இருக்கிற பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். மைசூர்ல இருக்கிற RR பிரியாணி டேஸ்ட் பண்ணோம். ரொம்பவே சூப்பரா இருந்தது. நீங்க மைசூர் விசிட் பண்ணா இந்த ரெஸ்டாரண்ட்டை விசிட் பண்ணி சாப்பிடுங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும்.
நாங்கள் சிக்மங்களூரில் விசிட் பண்ணியிருக்க பிளேசஸ் அண்ட் எந்த பிளேஸுக்கு போனால் இந்த பிளேஸ் எல்லாம் ஈஸியாக எல்லாமே கவர் பண்ணலான்னுட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் சிக்மங்களூர் விசிட் பண்ணிங்களன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய், டேக் கேர் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.